மறைந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எதிர்காலத்தை நோக்கிய தலைவராக முன்னாள் பிரதமர் சரண் சிங் திகழ்ந்தார் என்றும், வேளாண் சமூகத்தினருக்கும் விவசாயிகளின் நலன்களுக்காகவும் தனது வாழ்வை அர்ப்பணித்து பாடுபட்டவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டிற்காக பாடுபட்டதாக தெரிவித்த CP ராதாகிருஷ்ணன், சமூக நீதி, ஊரக மேம்பாடு, விவசாயிகளுக்காக அதிகாரம் அளிப்பதற்காக அவருடைய பணிகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் விவசாயிகள் மேம்பாட்டிற்காக சரண் சிங் தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர் என குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்கள் மற்றும் கிராமப்புற மக்களின் மேம்பாட்டுக்காகவும் பாடுபட்டவர் என்றும், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் அளித்த பங்களிப்புகள் நன்றியுடன் நினைவு கூறத்தக்கவை என்று ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமது சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்டம் தொடங்கி நெருக்கடி நிலை காலம் வரை ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக சௌத்ரி சரண் சிங்கின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும் என குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக வளர்ச்சியடைந்த மாதிரி திட்டத்தை உருவாக்கி அவர்களின் பொருளாதாரத்தை அதிகரித்து நாட்டை புதிய திசையில் கொண்டு சென்றவர் சரண் சிங் என்றும் அமித் ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார்.